2015ஆம் ஆண்டு நடிகர் விஜயகுமார் வீட்டில் கொள்ளையடித்த வழக்கில் முனுசாமி தேடப்பட்டு வந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். நடிகர் விஜயகுமார் வீட்டில் திருடப்பட்ட வழக்கில் தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கடந்த 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கொள்ளையனை திருமுல்லைவாயல் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 வழக்குகள், கொள்ளை வழக்குகள் அந்த கொள்ளையன் முனுசாமி என்பவர் மீது இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து வருகிறது. நீதிமன்றத்தில் முறையாக வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் கடந்த 21 ஆண்டுகளாக அந்த கொள்ளையன் முனுசாமி தலைமறைவாக இருந்தார். அவரை திருமுல்லைவாயல் போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது குறிப்பாக திருமுல்லைவாயல், ஜே நகர், தலைமைச் செயலக காலனி, ஆவடி, மதுரவாயல் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜயகுமார் வீட்டில் கொள்ளையடித்த வழக்கும் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இவர் தலைமறைவாக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருமுல்லைவாயல் போலீசார் தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் எத்தனை வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கிறது என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.